வணக்கம் நண்பர்களே. நேற்று எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கால வின்னர் லிஸ்ட்ல வர போற அந்த நபர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? சாந்தி ஃப்ரம் மலேசியா, அபர்ணா ஃப்ரம் திருப்பூர், சுனில் அபிநயா ஃப்ரம் மலேசியா, ஃபர்ஹானா ஆஷிக் ருமானியா ஃப்ரம் மணப்பாறை, ஜீவிதா இந்து ஃப்ரம் திருநெல்வேலி, ஜோஸ்பின் ஃப்ரம் மும்பை, கீதா அண்ட் தங்க புஷ்பம் ஃப்ரம் தென்காசி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்து கதையில வரணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னது? இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சீக்கிரம் அனுப்புங்க. முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மறக்காம அனுப்பிடுங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோட்ல போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க போலாம். என்னடி ஜோதி இது? நம்ம என்ன திட்ட போட்டாலும் ஏதாவது சொதப்பிடுதே. இப்ப எங்க அண்ணங்காரரும் நமக்கு எதிரியா வந்து நிக்கிறானே. அவர் ஒருத்தர் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருந்தாரு. இப்ப அவரும் கப்பல் மாதிரி கவுந்துட்டாரே. அட போமா, நம்ம எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் ஒன்னும் நடக்க மாட்டேது பாரு. இப்ப பாரு அண்ணனும் சேர்ந்துக்கிட்டாரு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு. இனிமே என்ன செய்ய முடியும் சொல்லு? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. ஏற்கனவே இந்த தமிழ் செல்விய என் மதனி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுன்னு ஆடுறா. இப்ப எங்க அண்ணன்காரனும் சேர்ந்துக்கிட்டால. இனிமே இந்த தமிழ் செல்விக்கு நல்லா குஜாலா இருக்கும்டி. இனிமே அவளை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைப்போட தெரியவாள. ஏமா உங்க அண்ணன் எப்படிமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு? அப்படி என்னமா மாமா பேசியிருப்பாரு? ஜோதி, எங்க அண்ணனுக்கு பாண்டினா உசுருடி. ஒத்தாம்பளை பிள்ளைல அதான் ஏதாவது பேசி சமாளிச்சிருப்பான். ஏற்கனவே அடிப்பட்டப்பவே மனசு தாங்காம சேர்ந்தவராச்சு. இப்ப என்னத்த வசியம் பண்ணானோ இப்படி மாறி போட்டாரே. அப்ப திரும்பவும் இந்த தமிழ் செல்வி கழுத்து தாலி ஏறத நம்ம பார்க்கணும். அதான் நம்ம தலைவிதியில. ஏண்டி அப்படி சொல்ற? இரு இன்னும் தாலி ஏறல. இன்னும் நிறைய சங்கடங்கள்லாம் வரும். இனிமே வரத்துக்கு என்ன இருக்கு? ஆதரவு தராத ஒருத்தரும் ஆதரவு கொடுத்துட்டாரு. இனிமே தாண்டி இருக்கு சங்கதியே. எப்படியும் தமிழ்ச்செல்வி ஆயும் அப்பனையும் கூப்பிடுவாங்கல்ல இந்த கல்யாணத்துக்கு. அப்ப அசிங்கப்படுத்த மாட்டோம். எதுக்கு இருக்கிறோம்? அவங்க வந்தாங்கன்னா அவமானப்படுத்தி சபையிலே இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். அம்மா என்னம்மா சொல்ற? அட ஆமாண்டி, எங்க அண்ணனுக்கு புள்ள பாசம் இருக்கிறது நெசந்தான். ஆனா அதை விட முக்கியம் கௌரவம், மானம், மரியாதை. அது எவனாவது பேசினான்னு வச்சுக்க எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துரும்ல. அதனால இன்னும் பத்திரிக்கை அடிச்சு அவன் வீட்டுக்கு போய் சம்மந்தி பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு. நிறைய இருக்குல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் அவமானப்படுத்தி விடுவோம். ஏமா இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லு? ஏண்டி நடக்காது? நம்ம விரோதியா இறங்குறத விட பின்ன இருந்து நோண்டி விட்டா போதும். எல்லாம் நடக்கும். பாரு அசிங்கப்படுத்துறதுல மானம் கட்டு போய் நிக்க போகுது 2 குடும்பமும். கருமம், இவ வேற சனிய மாதிரி வந்து நிப்பா. எதுக்கு வந்து தொலைஞ்சால? எதுக்கடி வந்த? என்ன? ஓஹோ, 2 பேரும் ஏதோ திட்டம் தீட்டிட்டு இருந்தீங்களோ? நான் தான் வந்து கெடுத்துட்டேனோ? என்னடி எந்த கோட்டையை கலைக்க பிளான் பண்றீங்க? ஏய் என்னடி சொல்ற? கலைக்க கிளைக்கன்னு? ஆமாமா, நல்லவங்களா இருந்தா எந்த கோட்டையை கட்ட பிளான் பண்றீங்கன்னு கேட்போம். நீங்க தான் கலைக்கிறதுக்கு தானே பிளான் பண்ணுவீங்க. எந்த கோட்டையை கலைக்கலாம், எந்த வீட்டை கலைக்கலான்னு. பேசுவ. உங்க வீட்டுல எல்லாம் உனக்கு சாதகமா நடக்கிற திமிர்ல தானே ஆடுற. நான்லாம் ஆட மாட்டேன்ப்பா உங்க அளவுக்கு. சரியா? நீங்க தான் ரொம்ப ஆட்டமா ஆடிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், கடவுள் வந்து நல்லவங்கள சோதிப்பாரு, கைவிட மாட்டாரு. அது மாதிரி நல்லவங்க சைடு தான் நிப்பாரு. நீங்க 1000 திட்டம் போட்டாலும் நடக்க வேண்டியதுதான் நடக்கும். ஆமா, இவ பெரிய யோகியவாதி. இவ சொல்லிட்டா நடந்துரும். ஆளை பாரு, நீனே ஒண்டி வந்து பொழைக்க வந்தவ. நீ எல்லாம் பேசுற. என்ன பண்றது? எங்க தலையெழுத்து. நான் இந்த வீட்டோட மருமக. சரியா? நான் ஒன்னும் ஓசி சோறு சாப்பிடறதுக்கு இந்த வீட்டுக்கு வரல. என்னடி ரொம்ப தான் பேசுற? எங்களை பார்த்தா நான் ஓசி சோறு மாதிரியா இருக்கு? பின்ன உண்மை இல்லையா? நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே அதானே பேசுது. ஏய், நான் ஒன்னும் ஓசி சோறுத்திங்க வரல. இது எங்க அண்ணன் வீடு. சரியா? எங்க அண்ணன் வீட்டுல தான் நான் இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு அண்ணன் வீட்டை விட புகுந்த வீடு தான் ரொம்ப முக்கியம். நான் என் புகுந்த வீட்டில் தான் இருக்கேன். நீங்க இன்னமும் உங்க அண்ணன் வீட்டில் இருக்கீங்க, கூட உங்க பொண்ணோட. இதை யோசிச்சு பாருங்க, நல்லதானு. ஏய், நீ ரொம்ப பாய் பேசுறடி. அவ்வளவுதான் மரியாதை. எங்க மதனி கிட்ட மட்டும் அத்தை நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இங்க வந்து இவ்வளவு வாய் பேசுறல. விசக்காரிடி நீ. நான் விசக்காரியா? ஐயோ என்ன பார்த்து சொல்றீங்களே. அப்ப நீங்க என்னன்னு கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் உங்ககிட்ட பேசலாம் வரல. அத்தை உங்களை கூப்பிட்டாங்க, என்னன்னு வந்து கேளுங்க. நாங்க வந்து என்னன்னு கேட்டுக்கிறோம். நீ இப்போ உன் வேலையை பாரு. வந்துட்டு ஆட்டிக்கிட்டு. இங்கே பாருங்க, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த வீட்டில் நான் என்றைக்கு சந்தோஷமாகவும் இருப்பேன், இந்த குடும்பத்தை சந்தோஷமாகவும் பார்த்துக்குவேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. பொறுமையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்குள்ளேயும் இருக்குது. நான் எப்போ வந்து புயலாக மாறுவேன்னு எனக்கு தெரியும், பார்த்து நடந்துக்கோங்க. இனிமையாவது எந்த திட்டமும் போடாமல் எங்கள் கூட சேர்ந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துகிற வழியை பாருங்கள்.
பாத்தியாமா இவளுக்கு எம்பிட்டு திமிருன்னு நம்ம முன்ன நிறுத்தி இவ கல்யாணத்தை நிறுத்தி வைக்கணுமா? சீ. விட்ரி இவ ஆடிக்கிட்டே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் ஆப்பு விழாமையா இருக்க போது. வீடு என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஏம்மா இவ கல்யாணம் நடந்தா கூட பரவாயில்லம்மா, இவ கர்ப்பமா மட்டும் ஆகவே கூடாதுமா. அப்படி ஆயிட்டா ஐயோ இந்த குடும்பத்துல வாரிசு வரப்போகுதுன்னு எல்லாரும் தூக்கி வச்சுட்டு ஆடுறத விட இந்த ஊரையே பெருமைப்படுத்துற மாதிரி பண்ணிடுவா. அதனால இவ கர்ப்பமாகறத மட்டும் என்னைக்கு நடக்க விடக்கூடாதுமா. விட்ரி இந்த கல்யாணத்திலே நம்ம ஏழை பணக்காரங்க வித்தியாசத்தை காமிச்சு சண்டையை மூட்டி விட்டுருவோம். அவங்க அப்பனுக்கும் என் அண்ணனுக்கும் அதுவே போதும். அதுவே கொஞ்ச நாளைக்கு புயலால பறந்துட்டு இருக்கும். பாத்துக்கலாம் விடு. ஒரு காலத்துல என்ன பார்த்து பயந்துட்டு இருந்தா, இப்ப பாத்தியா ஏன் முன்னாடியே திமிரா பேசிட்டு இருக்கா. அடியே தமிழ் செல்வி, என் மாமா கல்யாணம் பண்ணிட்டு நீ போடுற ஆட்டத்தை முடிக்க வேண்டி, சீக்கிரம் முடிக்க வேண்டி உன்னை. அண்ணே நீங்க சொல்ற விலையெல்லாம் கட்டுப்படி ஆகாதானே? நீங்க வேற. ஏன்பா நான் என்ன ஊருக்கு புதுசா சொல்லு? எத்தனை வருஷமா விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட இந்த விலை சொல்றிய? புரியுதுண்ணே, இது எல்லாமே கரும்பு சீசன் தானே. எங்க போனாலும் விளைச்சல் தான் இருக்கு. அங்கங்க கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இம்புட்டு விலை சொல்றீங்க? ஏன்பா மற்றவங்க கரும்பை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. நம்ம கரும்பு எப்போதும் தரமா இருக்காதா சொல்லு? ஒரு இயற்கையா பூச்சிக்கொல்லி கூட இல்லாம அவ்வளவு தரமா விளைச்சல் ஆயிருக்கு தெரியுமா? புரியுதுண்ணே, அதுக்கு நீங்க அநியாய ரேட்டு சொல்றீங்கல்ல, மக்களும் வாங்கணும்ல. மாமா மாமா வாழதா என்னலதா? என்ன மாமா கரும்புலாம் விளைஞ்சிருச்சா? நல்லா அறுவடை செய்ய போறீங்களா? ஆமாலதா, அதனாலதான் இந்த பவானி பயில்கிட்ட ரேட்டு பேசிட்டு இருக்கேன். கட்டுப்படி ஆகுற மாதிரி ஒன்னும் சொல்ல மாட்டான். ஏக்கா நீ ஏன் சொல்லுக்கா, எப்போதும் விற்கிற விலை தானே. அண்ணன் என்னமோ கூட்டி கேட்குறாரு. நான் எம்பிட்டு விலைக்கு வாங்குறது? மக்கள்கிட்ட நான் விற்க வேணாம வியாபாரம் பண்ணி? ஏ பவானி, 1000 கரும்பு இருந்தாலும் என் மாமா விளைக்கிற கரும்பு எவ்வளவு தித்திப்பா இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? இந்த ஊர்ல அறுவடை பண்ணாம 3 வருஷம் இருந்தோம். அப்ப 3 வருஷமும் ஒவ்வொரு வீட்லயும் கரும்பு வாங்காம ராசண்ண வீட்டுல தான் வாங்கணும்னு இருந்தாங்க. எங்க நேரம் இந்த வருஷம் நல்லபடியா கரும்பு விளைச்சல் ஆயிருக்கு. நம்ம கரும்பு பத்தி தெரியாம பேசாத, காசை பார்க்காத. அக்கா புரிஞ்சுக்கக்கா, இப்பெல்லாம் ஜோடியே 20 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அங்க நான் எங்க போய் இவ்வளவு விலைக்கு வியாபாரம் பண்றது? அடே பவானி, ஜோடியே 20 ரூபாய் கொடுத்தாலும் சக்க தாண்டா இருக்கும். எங்க சாறு இருக்கு? என் கரும்பை உடைச்சு பாரு, சாறு சும்மா தெரிக்கும். மாமா இங்க தள்ளுங்க முதல்ல. ஏன் விடுலதா, அவன் தான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கால. விடு, கொடுத்ததை கொடுப்போம், நம்ம என்ன பண்றது? அட இருங்க மாமா. ஏ பவானி, என்ன நீ புதுசா பேசிட்டு இருக்க? எப்போதும் கொடுக்கறதானே எங்க மாமா கொடுக்கறாரு. நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏக்கா இப்ப அண்ணன் ஒரு 20 ரூபா கூட்டி கேக்குறாருக்கா ஒவ்வொரு இதுக்கும். ஏலே பவானி, நம்ம கரும்பு பாத்தியில எப்படி இருக்குன்னு உன்னை தேடி வந்து வந்து வாங்குவாங்க. நம்ம கரும்பை ருசி பார்த்துட்டா, ஒரு கரும்பை வெட்டி வச்சு ருசி பார்த்துட்டு கூட கண்டிப்பா எல்லாமே நடக்கும். என்னக்கா சொல்ற? என்னமோ மாம்பழத்தை வெட்டி ருசி பார்த்து கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்ற? இப்ப என்னடா, ஒரு கரும்பை துண்டு துண்டா போட்டு ருசி பார்த்துட்டு வாங்குங்கன்னு சொல்லு. ருசி பார்த்துட்டு வாங்கினா அவங்களுக்கே தெரியும்ல. கரும்பையும் அப்படி ருசி பார்த்து வாங்க சொல்றியாக்கா நீ? நம்ம பொருளை தரமா வச்சிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியணும்ல, அதனாலதான் சொல்றேன். ஒரு இது துண்டை ருசி பார்த்துட்டாங்கன்னா அவங்களே வாங்கிட்டு போவாங்கல்ல நம்ம தரத்தை பார்த்து. அப்புறம் எப்படி பேரம் பேசுவாங்க சொல்லு? அப்படி சொல்றியாக்கா? சரி, நீ சொல்ற மாதிரியே வியாபாரம் பண்ணி பார்க்குறேன். சரிண்ணே, நீங்க சொல்ற ரேட்டுக்கே லோடு அனுப்பி வைங்க. என்னைக்கு லோடு ஏற்றலாம்? சாயங்காலம் போல ஏத்திக்கலாம்ப்பா, சரியா? ஏன்னா ஊருக்குள்ள போறப்ப டிராபிக்கா இருக்க கூடாதுல்ல. அதனால சாயங்காலம் லாரி அனுப்பு. லோடெல்லாம் இந்த அறுவடை பண்ணி வைக்கிறேன், லோடு ஏற்றி அமுச்சு விட்டுறேன். டே பவானி, கவலையே படாதடா, எல்லா கரும்பும் வித்துரும், நல்ல லாபம் உனக்கும் கிடைக்கும், சரியா? சரிக்கா, நம்பிக்கை இருக்கு. ராசண்ணே விளைச்சல் நல்லா தான் இருக்குன்னு. இருந்தாலும் நமக்கும் போட்டி போட 1000 பேர் வந்துட்டாங்க, அந்த ஒரு பயம்தான். ஒன்று தெரிஞ்சுக்கடா, நம்ம பொருளை தரமாக வச்சுருந்தாலும் 1000 என்ன 1,00,000 பேர் போட்டி போட்டாலும் நமக்கு கண்டிப்பாக வியாபாரம் ஆகும்டா. அது பொருள் இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம நேர்மையாக இருந்தோன்னா அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கவலைப்படாமல் போ. சரி ராசண்ணே, வரும்போது 3/4 பணத்தை கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த வியாபாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்ச பணத்தை கொடுக்குறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, அதனால என்னடா, உன்னால முடிஞ்சதை கொடு, வியாபாரம் முடிஞ்சதை கொடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணே, அப்போ வரேன்க்கா.
மாமா பாத்தீங்கல, இப்படிதான் வியாபாரம் பண்ணணும். நீங்க என்னமோ சரிடி உன் அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லைல்ல மாமனுக்கு. நீ எவ்வளவு பெரிய ஆளு. என்ன மாமா என்னையே கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? இல்லடி லதா, நெசந்தானே சொல்றேன். உன் திறமைக்கு நீ எங்கேயோ இருக்க வேண்டியவ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. அட போங்க மாமா, நீங்க வேற. நம்ம தரமான பொருள் வச்சிருக்கோம், அப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பயமா என்ன? சரி இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்கன்னு தெரியும், அதான் சோறு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு அறுவடையை பாருங்க. நைட்டு பவானி வந்துருவான்ல. ஆமா லதா, எனக்கு வேலை நிறைய கிடக்குது. நான் சாயங்காலம் லோடு ஏற்றி விட்டு தான் வீட்டுக்கு வருவேன். சரி வா போய் சாப்பிடுவோம். மாமா அப்புறம் வீட்டில் வெள்ளை அடிக்கணும், செத்த வேலையெல்லாம் இருக்கு மாமா. ஏதாவது ஆள் இருந்தால் அனுப்பிவிடுங்க. நாளைக்கு இந்த பண்டை பாத்திரத்தெல்லாம் இறக்கி வச்சு வெள்ளை அடிச்சு போடுவோம். சரிடி 2 பேர்த்த பேசி அமுச்சுடுறேன். வழக்கமா ஒருத்தன் வருவான்ல மணி, பெயிண்டர் மணி, அவனே அமுச்சுடுறேன் பெயிண்ட் அடிக்க. சரிங்க மாமா. இன்னைக்கு பருப்பு பாயாசம் ரொம்ப பிரமாதம் லட்சுமி, ரொம்ப நல்லாச்சு. எல்லாம் தமிழ் செல்வி தாங்க செஞ்சா. நல்லா சமைக்கிறாவ. அப்பா அம்மா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? வா பாண்டி, சாப்பிடுயா, வா வா. அப்புறம் சாப்பிட்றேன். முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேச தான் வந்தேன். அம்மா தமிழ் செல்வி எங்க கூப்பிடுங்க. இந்த உள்ளதான் இருக்கா, கூப்பிடுறேன். தமிழ் இங்க வாமா. எல்லாரும் இருக்கீங்க, பேசிடுறேன். அப்பா கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டீங்க. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அதை நீங்க சொல்லவே இல்லை. மண்டபம் பார்க்கணும், தேதி குறிக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாரையும் கூப்பிடணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன் பாண்டி, உன் பொண்டாட்டி தானே அவ, இவ்வளவு அவசரப்படுற? வேணா இப்பவே தாலி கட்டிடுறேன். நான் ரெடி தான். அப்பாவே சரின்னு சொல்லிட்டாரு. என்னைக்குன்னு தேதியை சொல்லுங்க, தாலியை கட்டிடுறேன். பாண்டி சத்த பொறுமையா இரியா. தை இன்னும் பிறக்கல, தை பிறக்கட்டும், பொங்க வைக்கணும். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் பொங்க வைக்கணும். பார்வதியும் மறந்துடாது, அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷம் குடும்பத்தோட போய் குலதெய்வ கோயில்ல பொங்க வைக்கணும், தை பொங்க. அது முடியட்டியா, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னப்பா சொல்றீங்க? குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா? அப்ப தேதி என்னாவது குறிச்சிருவோம்ப்பா. டேய் பாண்டி, அதான் நம்ம குலதெய்வ கோயில்ல நம்ம பூசாரி இருப்பார்ல, அவர்கிட்ட தேதி குறிச்சுக்கோ. என்னங்க சொல்றீங்க? இப்ப பொங்க வைக்க போறோம்ல. ஆமா அதுவும் சரிதான். நம்ம பூசாரிட்ட குறிச்சுக்குவோம். இந்த வருஷம் பொங்கலை நம்ம விமர்சையா கொண்டாடுறோம், சரியா? அதுக்கு ஆக வேண்டிய காரியம் எல்லாம் பாருங்க. என்ன பார்வதி, உங்களுக்கு தேவையான ஜாமா சட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கோ, குலதெய்வ கோயிலுக்கு போக. பாண்டி நல்லபடியா குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வச்சுட்டு அப்புறம் கல்யாணத்தை நடத்துறோம், சரிதானே? சரிங்கப்பா. அத்தை எல்லாமே குலதெய்வ கோயிலுக்கு போறோமா? ஆமா தமிழ், இந்த வருஷம் நீங்க புது ஜோடிங்க. தலை பொங்கல் தீபாவளி தான் ஒழுங்கா கொண்டாடல. இந்த பொங்கல் நம்ம குலதெய்வ கோயில்ல உன் கையால பொங்க வச்சு கொண்டாட போறோம். தமிழ், எங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? அங்க போய் பொங்க வச்சா சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் தலை பொங்கல் நம்ம அங்கதான் கொண்டாட போறோம். அட போங்க, வருஷம் அங்கதான் போறோம். ஒரே போரிங். ஜோதி, வருஷம் போனாலும் பொங்கலை அவங்கவுங்க குலதெய்வ கோயில்ல வச்சு கும்பிடுறது ரொம்ப விவசாயானது. அது இல்லாம ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது. தமிழ் செல்வி சொல்றது சரிதான். என்ன இருந்தாலும் நம்ம குலதெய்வ கோயில்ல பொங்க வைக்கிறது பெரிய விசேஷம் தான். நீங்களும் கலந்துக்கோங்க, சரியா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குத இந்த வருஷம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு. சரிம்மா, வா பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன இருக்கு என்னன்னு பாப்போம். போடி போ, பொங்க வைக்கவா போற? பொங்க உனக்கு ஒரே முட்டை வைக்கிறேன். பொங்க இந்த பொங்கல்ல இருக்கு உனக்கு பொங்க வைக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம. அப்ப இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பவானி எப்போ கரும்புலோடை எடுத்து செல்வதாக சொன்னார்? மறுபடியும் சொல்றேன், பவானி கரும்புலோடை எப்போ எடுத்துக்கொள்வதாக சொன்னார்? எபிசோட ஃபுல்லா பார்த்துருந்தா அதுக்கான பதில் தெரியும். பதில சீக்கிரம் அனுப்புங்க. நாளைக்கான எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல நீங்களும் வரலாம் நம்ம கிராமத்து காதலுக்கு. பதிலோட சேர்த்து உங்க பேரும் உங்க அழகான ஊரையும் மறக்காம அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை, லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.